கை குழந்தையை வைத்து பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு மார்பில் பால் கட்டிக்கொள்வது என்பது இயல்பான ஒரு விஷயம். எங்கள் மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பாலூட்டல் அவங்க தாய்மை பேர் அடைந்திருக்காங்க. 9 மாதம், ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதத்துல அவர்கள் தாய்மை பேர் அடைந்து விட்டதனால அடுத்த 4-5 வாரங்களில் குழந்தை பேரு கிடைத்தவுடன் முதலில் பாலூட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணினுடைய மார்பகங்கள் தயார் நிலைக்கு வரும். அப்போ ஒரு சிறு வலி இருக்கும் அந்த பெண்களுக்கு. அது ரொம்ப இயல்பா உள்ளது. பாலூட்டக்கூடிய வயசு வந்தாச்சு, இன்னொரு 4 வாரத்துல நீ தாய்ப்பால் கொடுக்கணும், அதனாலதான் உனக்கு கொஞ்சம் மார்பு வலிக்குன்னு வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெண்ணுக்கு வலி வந்தது. அதே பதிலை அவர்கள் வீட்டில் இருக்க தாயார், மாமியார் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு வலி தீவிரமா இருக்கு, அது ரொம்ப கட்டிப்பட்ட மாதிரி இருக்கு. பால் சுரப்பதற்கு முன்னாடி பால் கட்டுவதற்கான சாத்தியம் இல்லையே அப்படின்னு அவங்க போய் அந்த ஒஜிஷியன்ட்ட போய் அவங்க கேட்குறாங்க. முதல்ல ஒஜிஷியன் கூட இல்லை, ஒன்றும் இருக்காதுமா, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு ஓரிரு நாட்கள் அவங்க எக்ஸ்டர்னலா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் லம்ப் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு எதற்கும் சோதித்து பார்க்கலாம் என்று பார்த்தால் அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய். வயிற்றுக்குள்ள 8 மாத குழந்தை இருக்கு, மார்பகத்துல புற்றுநோய். உண்மையில நடந்தது. எங்கள் மருத்துவமனையில் நான் பார்த்த விஷயத்தை தான் உங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். பதறி போகிறது மொத்த குடும்பமும். இன்னும் 1 மாசத்தை கழிச்சு டெலிவர் பண்ணணும். இப்ப மருந்து எடுக்கலாமா, எடுக்க கூடாதா, சர்ஜரி பண்ணணுமா உடனே, இல்ல முதல்ல இன்டியூஸ்டு டெலிவரி பண்ணலாமான்னு பல கேள்விகள் மருத்துவர்களிடையே. என்கிட்ட அந்த பெண் கேட்டது 2-3 கேள்வி இன்னும் மனசுக்குள் அடித்துக்கொண்டே இருக்கிறது. அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார் இப்ப நான் படிச்சிருக்கேன், இது முதலே கண்டுபிடிச்சதுனால முழுமையா குணமாக்கிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார், தைரியமா தான் இருக்கிறேன். அவங்க கேட்டு, நான் பால் ஊட்டலாமா, நான் தாய்ப்பால் கொடுக்க முடியுமா, நான் எவ்வளவு நாள் கனவில் வைத்திருந்த விஷயம், எனக்கு நான் இதை எடுத்ததுக்கு அப்புறம் பால் ஊட்ட முடியுமான்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இந்த மார்பகத்தை அவர்கள் நறுவை சிகிச்சை நீக்கினாலும் இன்னொரு மார்பகத்தில் நீ பால் ஊட்டலாம், ஒரு சில மாதங்களுக்கு உனக்கு மருத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் போது தவிர்க்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்க முடியும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. 2வது கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு கனவு 2 குழந்தைகள் வைத்துக் கொள்ள வேண்டும், நானும் என் கணவரும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். இப்ப குழந்தைக்கு இப்படி ஆனதுனால எனக்கு 2வது குழந்தை பெத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா, நிறைய மருந்தெல்லாம் கொடுப்பாங்களாமே, அது என்னோட ஃபாலிக்கிள்ஸ், என்னோட ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? ஒரு இயல்பா எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு சாமானிய மனதில் வரக்கூடிய வலியோடு உள்ள கேள்வி. அப்படிதான் அவங்களும் கேட்டாங்க. அதுவும் சொன்னேன், அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை, நிச்சயமா உனக்கு அந்த சிக்கல்லாம் வராது, நல்ல சிகிச்சை எடுத்து இதெல்லாம் சரி. இது ஒரு நார்மலா ஒரு சாதாரணமாக மருத்துவ உலகில் சொல்லுவாங்க, ER-PR பாசிட்டிவ், ட்ரிபிள் பாசிட்டிவா இருந்தா ப்ராப்பரா சர்ஜரி, ரேடியேஷன், கீமோ எல்லாம் முடிச்சா 25-30 வருஷத்துக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு நிறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதையும் சொல்லியாச்சு. இந்த 2 கேள்விகளையும் கேட்டுவிட்டு அந்த அம்மாக்கு ஓரளவுக்கு மனசுல ஆசுவாசம் கிடைத்து அவர்கள் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுடைய மாமியார் வராங்க, உள்ள கதவை தட்டிட்டு உள்ள வராங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு நோய் இருக்கு அப்படின்னா அவங்க முன்னாடி கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு பயந்துரும், நீங்க வெளியே இருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லி பெற்றோர்கள் வருவது இயல்பு. அப்படிதான் அந்த அம்மாவும் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க வராங்கன்ட்டு, சொல்லுங்கம்மா அப்படின்னா. இல்ல ஒரு 2 சந்தேகங்க, அது கேட்டுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் சந்தேகம் அந்த அம்மாக்கு, இந்த வயிற்றுல ஒரு பாப்பா இருக்க, இந்த பிள்ளைக்கு நாளைக்கு என் பேரனுக்கோ பேத்திக்கோ அதுகளுக்கு ஏதாவது வந்துடாத அப்படின்னு அந்த அம்மா முதல் கேள்வி. 2வது கேள்விதான் கொடுமையான கேள்வி. 3 வருஷமா என் பையன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான், என் பையனுக்கு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு 2வது கேள்வி. எனக்கு இதுல என்ன பதில்னா, இந்த அம்மாவினுடைய புற்றுநோய், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய புற்றுநோய் முழுமையாக தீர்ந்துவிடும், தீர்ந்தும் போயிடுச்சு, இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த மாமியார் புற்றுநோய் இருக்கு பாத்தீங்களா, அது காலம் முழுக்க அந்த பிள்ளைக்கு கூடவே இருந்துட்டு இருக்கும். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், ஒரு நோய் அவர்களை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது, அவங்களுக்குள்ள வருத்தம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தையும் அந்த குடும்பத்தையும் வலி கொடுக்கக்கூடிய அளவில் நோயாக இந்த நோய் பெருகி கொண்டே இருக்கிறது. எங்க திரும்பினாலும் புற்றுநோய்களினுடைய தாக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் மருத்துவமனை ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் 2 பேர் புற்றுநோயோட பெரிய ஃபைல்லாம் எடுத்து வருவாங்க. நாங்க சித்த வைத்தியர்களால அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு சரி நாட்டு வைத்தியத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன்ட்டு வருவாங்க. ஆனா இன்றைக்கு
ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 பேர் 4 பேர் புதிய புற்றுநோயாளிகளை சந்திக்கக்கூடிய அளவுல வரோம். என்ன விடுங்க, நான் ஒரு பெரிய ஆங்காலஜிஸ்ட், ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நாளைக்கு 150 பேஷண்ட் பாக்குறேன். நான் அவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், சார் இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 பேர் பாக்குறேங்கிறீங்களே, உண்மையிலேயே இந்த நோய் கூடி இருக்கா, இல்லைன்னா இதுக்கான நிறைய விழிப்புணர்வு வந்ததுனால, ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சதுனால நிறைய நோயாளிகள் இருப்பது போல ஒரு தோற்றம் கொடுக்கிறதா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லவே இல்லை, புதிய நோயாளிகள், புதிதாக வரக்கூடிய நோயாளிகள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் குழந்தைகள் புற்றுநோய் கூடிக்கொண்டிருக்கிறது. இதான் ரொம்ப வேதனையான விஷயம். இதுதான் கேட்பதற்கே வலி கொடுக்கக்கூடிய விஷயம். வாழ்வதற்கு, அடுத்த கட்ட வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய மனநிலையில் வரவேண்டிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. அவர்களால் தான் வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வயது அப்படின்னா 25 இருந்து 45 வயசு. அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய்கள் கூடிக்கொண்டிருப்பது என்பதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். என்னுடைய உரையில் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம், நிறைய என் உரையை கேட்டவர்கள், சமூக ஊடகங்கள்ல பார்த்தவங்க சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இதே விஷயத்தை எத்தனை தடவை பேசிட்டு இருக்க, சும்மா இதே சொல்லிட்டு இருக்கேன். நான் அவர்களிடம் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், இந்த கூட்டத்துல ஒருவேளை ஒரு 10 பேருக்கு அந்த உரை கேள்விப்படாமல் இருந்திருந்தால் நான் அந்த சென்டென்ஸை திரும்ப இங்க சொல்றதுல தயங்கவே மாட்டேன். நான் ஒன்றும் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் பேச்சாளர் கிடையாது. நான் செய்திகளை கடத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறவன். அதனால திரும்ப ஒரு விஷயம் சொல்வதால் நான் அவமானமாக நினைப்பதில்லை என்று ஒரு சென்டென்ஸை நான் பேசிக் கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 600-700 கூட்டங்களுக்கு மேல் பேசி இருக்கலாம், அதில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னை மிகவும் பாதித்த ஒரு சொற்றொடர். நான் உங்களை போல் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையில, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், அந்த மருத்துவமனையில ஒரு பெரிய மருத்துவ கருத்தரங்கு நடக்கும் போது இங்கே அமர்ந்திருப்பது போல் முதலில் அமர்ந்திருந்து ஒரு உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய மருத்துவர், பெண் மருத்துவர், புற்றுநோய்க்காக உலகெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர். அவர் ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைடு பிரசன்ட் பண்றாங்க. அந்த பவர் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, முதல் ஸ்லைடை போட்டுட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அந்த ஸ்லைடுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க பேச்ச கவனிக்க கூட முடியாத அளவுக்கு பெரும் மன உளைச்சல் வந்தது. நான் வேடிக்கையாக சொல்லல, உண்மையிலேயே மன உளைச்சல் அந்த அளவுக்கு வந்தது. அப்படி அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த முதல் ஸ்லைடை போட்டுட்டு அந்த கிரௌட பாக்குறாங்க. இங்க இருக்க மாதிரி ஒரு கிரௌடு, ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் 50, 40, 50 வயதை ஒட்டிய மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த நோயில் இருந்து சிகிச்சை பெற்று வந்தவங்க, சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவங்க, கதிர்வீச்சு எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அமர்ந்து இருக்கிற அந்த கட்டடத்துல அவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். This is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime அப்படின்னாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னாங்க. ரொம்ப வலியா இருந்தது. என் கண்ணு முன்னாடி என் பையனோ என் பொண்ணோ எனக்கு முன்னாடி இறந்து போயிருவாங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு வலிக்கும். யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்மரணம் என்றால் அதுதான். ஒரு பழைய ஞானிகிட்ட போய் சொன்னாங்களாம், ஒருத்தர் போய் ஒரு ஞானிகிட்ட போய், சாமி எனக்கு ஏதாவது ஒரு அருள் வாக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்க பெரிய செல்வந்தர் போய் கேட்டாராம். அந்த செல்வந்தரை பார்த்து அந்த ஞானி சொன்னாராம், முதல்ல உங்க தாத்தா சாகணும், அதுக்கப்புறம் உங்க அப்பா சாகணும், அதுக்கப்புறம் நீ சாகணும் அப்படின்னாராம். கிறுக்கனா இருப்பானா, நானே போய் ஒரு ஞானம் வாங்கணும்னு சொல்லி ஒரு அருள்வாக்கு வேணும்னு போனா இப்படி சொல்றாரு அப்படின்னா. அப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்களாம், பெரிய அறிஞர்கள், முதலில் உன் தாத்தா 100 வயது வரை வாழ்ந்து மகிழ்ந்து இறக்கணும், அதுக்கப்புறம் நீ 100 வயது வரைக்கும் வாழ்ந்து மகிழ்ந்து இறக்கணும், அப்புறம் உன் பிள்ளையும் 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்றதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வாழ்த்து, அதைத்தான் அவர் இப்படி சொன்னார் என்று அப்படி சொன்னாங்களாம். அப்படி இல்லாத மரணம் இருக்கு இல்லையா, அதைத்தான் தமிழில் துர்மரணம் என்று சொல்கிறார்கள். தான் உயிரோடு இருக்கும் போது தன் குழந்தை நோய்வாய்ப்படுவது, தன் பிள்ளைகள் நோய்வாய்ப்படுவது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். அதைத்தான் அந்த அம்மா, this is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime. நண்பர்களே, அது நடந்து கொண்டிருக்கிறது. கண் முன்னால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கண் முன்னால் நிறைய என் போன்ற மருத்துவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் நீங்க உங்களை பார்த்திருப்பீங்க, பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க. அதாவது நம்ம பல படங்களை பார்க்கிறோம், புஷ்பா 2 வரைக்கும் அதெல்லாம் பார்ப்போம். ஆனா உண்மையான
ஒரு மாபெரும் கலைஞனோட ஒரு படம் இன்டர்ஸ்டெல்லார் 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வந்து. நாங்கள் 5வது தடவை 6வது தடவை இப்ப கூட பார்த்தோம். ஏன்னா குறைஞ்சது 4 தடவை பார்த்தாதான் கிறிஸ்டோபர் நோலன் படத்தை எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த படத்தில் கூட ஒரு காட்சி வரும். இவரை மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், அதான் ஹீரோ அந்த படத்துல. அவர் போயிட்டு ஒளியினுடைய வேகத்தை விட வேகமா வெளியே போயிட்டு திரும்ப பூமிக்கு வரும்போது அவர் வயசு 45 வயசே இருக்கும், அவருடைய பிள்ளைக்கு வயசு 120 ஆயிரும். இவருக்கு 45 தான் இருக்கும், அவருடைய மகளுக்கு 125 வயதாயிருக்கும். புரிவதற்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது உண்மை, அறிவியல் பூர்வமாக சாத்தியமான உண்மை. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, அப்பா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. எந்த தகப்பனுக்கும் தன் மகள் வயது பெற்று தன் முன்னால் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள். ப்ளீஸ் கோ அவுட் பார், நோ ஃபாதர் வில் அக்செப்ட் த டாட்டர்ஸ் டெத் அப்படின்னு அந்த படத்திலேயே ஒரு வசனம் வரும். எனக்கு டக்குன்னு மனசுல பட்டுச்சு, சார் நம்ம பேசுற விஷயம் கிறிஸ்டோபர் நோலனும் பேசியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நண்பர்களே, நம் அடுத்த தலைமுறையை மிக மிக பாதுகாப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மாபெரும் கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சாத்தியங்கள் நிறைந்த உலகத்தில், ஏராளமாக கொட்டி கிடக்கக்கூடிய உலகத்தில் நாம் உயர்ந்து வருகிறோம். மிக பெரும் இளைஞர் படை இருக்கிறது, மாபெரும் அறிவாற்றல் இருக்கிறது, மாபெரும் ரிசோர்சஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் உண்மை. ஆனா அவற்றை கையாளக்கூடிய உடல் நலத்தை கொஞ்சம் உறுதியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் கூட அது வாரி நம்மை இறுக பற்றி நம்மை ஒண்ணுமின்றாமல் செய்துவிடக்கூடிய ஒரு மிக துயரமான கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம்.